ஒரு காலத்தில் அமைதியான நதியில் கார்ல் என்ற புத்திசாலி முதலை வாழ்ந்து வந்தது. அவர் ஆற்றங்கரையில் வெயிலில் குளிப்பதை விரும்பினார். ஆனால் அவருக்கு மிகவும் பசியாக இருந்தது. ஒருநாள் கார்ல் மதிய உணவிற்கு ஒரு ஜூசி மீனை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால் அவர் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு நீந்தினார். அங்கு கரையின் அருகே ஒரு சிறிய மீன் நீந்திக் கொண்டிருப்பதைக் கண்டார். கார்லுக்கு ஒரு அற்புதமான யோசனை இருந்தது. மீனை ஏமாற்றி அருகில் வரச் செய்ய முடிவு செய்தார். ஹலோ குட்டி மீனே, நான் உன்னிடம் ஒரு பெரிய கதையைச் சொல்ல வேண்டும். சுவையான சுவையான கடற்பாசி எங்கே விளைகிறது என்று எனக்குத் தெரியும். நீங்கள் அருகில் வந்தால் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று அழைத்தார். மீன் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் கார்லை நோக்கி நீந்தியது. ஆனால் மீன் நெருங்க நெருங்க கார்ல் திடீரென்று அதை பிடிக்க முன்னோக்கிச் சென்றார். இருப்பினும் கார்ல் தனது தாடைகளை உடைத்தபோது மீன் சிரித்துக்கொண்டே ஓடியது. நீங்கள் என்னை கிட்டத்தட்ட பிடித்து விட்டீர்கள், மீன் சொன்னது. ஆனால் நான் உனக்காக மிக விரைவாக இருக்கிறேன், முதலை. அதனுடன் மீன் ஆழமான நீரில் நீந்திச் சென்றது. கார்லுக்கு ஆச்சரியமாகவும் சிறிது வெட்கமாகவும் இருந்தது. அன்று முதல் கார்ல் தனது தந்திரங்களை எவ்வளவு புத்திசாலித்தனமாக வைத்திருந்தாலும் மீன் மிகவும் புத்திசாலி என்று தெரிந்து கொண்டார். அவர்களை ஏமாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக கார்ல் பொறுமையாக இருக்கவும் இயற்கையாகவே தனக்கு உணவு வரும் வரை காத்திருக்கவும் முடிவு செய்தார். எனவே முதலை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. ஆற்றின் அமைதியை அனுபவித்து சில சமயங்களில் நீங்கள் விரும்புவதை பெறுவதற்கான சிறந்த வழி பொறுமையாக இருப்பதை கற்றுக்கொண்டது.